வாராகி அம்மனையே போற்றி. உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ மந்திர ஜபங்கள் செபிக்கிறோம். இது எந்த அளவுக்கு நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கோயில் கோயிலாக போனேன், என்னென்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாங்களோ அத்தனை மந்திரத்தையும் சொன்னேன், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெய்வ மந்திரத்தை புத்தகங்கள் வாயிலாவோ யூடியூப் வாயிலாவோ நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெபிச்சு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பலனும் கிடையாது. அப்போ நான் என்னதான் செய்கிறது அப்படின்னா, இந்த மந்திர ஜபங்களுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தெரியுமா? குரு உபதேசம். குருக்கிட்ட உபதேசம் வாங்கி நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஓம் நம சிவாய. யூடியூப்பில் சொன்ன மந்திரம், புத்தகத்தில் படித்த மந்திரம் அதெல்லாம் பலன் கொடுக்காது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் குருவை தேடி போகணும்னா முதல்ல விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க. அவிழ் பொறி கடலை வெத்தலை பாக்கு வச்சு முதல்ல விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு புத்தகத்தில் இருக்கிற மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, கணேசா உன்னுடைய இந்த மந்திரத்தை நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன், எனக்கு கூட இருந்து குருவாக இருந்து வழி நடத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கணேசர் உங்களுக்கு நல்ல குருவை காட்டுவார். அப்படி இல்லைன்னா அவரே குருவாக உங்களுக்கு அந்த மந்திர உபதேசத்தை நீங்கள் என்ன படித்தீங்களோ இதை சொல்லாத, இல்லை இத்தனை நாள் சொன்னேன்னாத்தான் உனக்கு பலன் கிடைக்கும்னு அவரே சொல்லுவார். ஏன்னா குரு இல்லாதவங்களுக்கு கணேசர் தான் மிகப்பெரிய குரு. ஏன்னா இன்றைக்கி கணேச மந்திரங்கள்லாம் இன்றைக்கி பயங்கரமான அதிர்வலைகள், மிகப்பெரிய அதிர்வலைகள். அப்போ இந்த கணேச மந்திரத்தை மாந்திரியத்தில் முறிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், மாந்திரியத்திலேருந்து விடுவிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அந்த கணபதி மந்திரத்தை நம்ம சொல்லும்போது உத்திஷ்ட கணபதியெல்லாம் மாந்திரியத்தை முறிக்கக்கூடியவர். வல்லப கணபதி இருக்கார், ஹேரம்பர் இருக்கார், இப்படி ராஜ கணபதி, துர்கா கணபதி, இப்படி கணபதியில் 51 கணபதி இருக்காங்க. 51 கணபதிகளும் 51 மாயா சக்திகளாக விளங்கக்கூடிய பராசக்தியினுடைய மகா அற்புதங்கள் அந்த 51 கணபதியும். கணபதி அப்படிங்கிறதே கணேசினியாகத்தான் கணபதி உருவானாருன்னு சொல்லுவாங்க புராணத்தில். கணேசினி அப்படிங்கிற சக்தி தான் கணேசனாக மாறினதாக சொல்லுவோம். இப்படி இந்த ஒரு மந்திரம் உபதேசங்கள் நம்ம குரு மூலமாக கற்றுக்காத எந்த மந்திரமும் நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் உங்களுக்கு பலிக்காது. அப்புறம் எப்படிங்க மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகம்லாம் நாங்கள் முற்றோதல் பண்ணுறோம், எனக்கு குடும்பத்தில் இன்னும் கஷ்டம் விலக மாட்டேங்குது. அதே மாதிரி உங்களுக்கு நான் தேவாரம் நிறையா பாடல்கள் படிக்கிறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ அவ்வினைக்கு வினை அப்படின்னு தேவார பாடல்கள் இருக்குது. இந்த தேவார பாடலை என்ன நோய் இருந்தாலும் அந்த பாடல்களை படித்தா குணமாயிரும். அதே கிரகங்கள், நவக்கிரகங்களால் வரக்கூடிய வேயிறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிற அந்த பாடலை படிக்கும்போது நவக்கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இப்போ இத்தனையும் சொல்கிறோம். இப்போ நடராஜர் 10 இருக்குது. நடராஜர் 10 11 பாடல்கள். அந்த 11ஆவது பாடல் நவக்கிரகங்களை பற்றி முழுசாகவே சொல்லியிருக்கோம். எல்லா கிரகங்களாலையும் வரக்கூடிய தோஷங்கள் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நடராஜர் 10. இந்த மாதிரி இந்த எழுதி வச்ச பாடல்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கணேசரை ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு பாருங்கள். திருமூலராக இருந்தாலும் சரி, மாணிக்க வாசகராக இருந்தாலும் சரி, எல்லாருமே கணபதியை தொழுதுட்டு தான் இந்த இதை சொன்னாங்க. அப்போ இந்த திருவாசகத்தை எழுதுனது சிவன், சொன்னது மாணிக்க வாசகர். முதல் அடி எடுத்து கொடுக்குறாரு. அப்போ நீ படிப்பா, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் நான் என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த பாடலை முதல் பாடலாக அவர் தொகுத்து கொடுக்குறாரு. அந்த பாடலை சொன்னதுக்கப்புறம்தான் அவருக்கு முழுசாகவே சிவபுராணம் ஆரம்பித்து அந்த 51 பதிகங்களை சொல்லி முடிக்கிறார். இப்படி
எல்லாமே வந்து ஒரு குரு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த சித்தியை அடைகிறாங்க. இதுவே அருணகிரிநாதர் எடுத்துக்கங்க. அருணகிரிநாதர் என்ன படிக்கிறதுன்னே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? நான் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து பித்தன், பெண் பித்தன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து சாக போனவன என்னைய பொழைக்க வச்சுட்டேன். நான் என்ன படிக்கிறதுன்னு சொல்லி, அந்த முதல் பாடலை முருகன் எடுத்து கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அந்த முருகன் வந்து அந்த இடத்துல குருவாக இருந்து அவருக்கு உபதேசம் பண்ணார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வரலாறுகளுக்கும் பின்னாடி பாருங்கள், குரு தான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருந்திருப்பார். அதனால தான் என்ன சொல்கிறேன், குரு மூலமாக எந்த மந்திர சித்தியும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்ல தெரியாதவங்க இந்த மாதிரி தேவார பாடல்கள், திருவாசகம் இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு குருவை அவங்களே காட்டி கொடுப்பாங்க. இப்போ திருவாசகம் வாசிக்கிறீங்கன்னா, அந்த முற்றோதல் வாசிக்கக்கூடிய குருவை போய் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அன்னையிலேருந்து உங்களுக்கு திருவாசகம் சித்தி ஆயிரும். அதே மாதிரி திருமூலர், திருமந்திரம் இருக்குது. திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள். 3000 வருஷம் வாழ்ந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதுனா சொல்லுவாங்க. அந்த திருமூலர் வந்து ஒரு பாடல், அந்த திருமூலரே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னா, இதை தொடர்ந்து திருமந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்தா, ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு குருவை காமிச்சு அவர் மூலமாக நீங்கள் திருமூலருடைய திருமந்திரத்தை முழுசாக கற்றுக்கக்கூடிய, முழுசாக அர்த்தம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து, அதுவே உங்களுக்கு சித்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஏன்னா திருமூலர் திருமந்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பைரவ மந்திரம், கணேச மந்திரம், என்னென்னமோ ஏகப்பட்ட மந்திரங்கள் சொல்லியிருப்பார். பூனேஸ்வரி மந்திரம், நவாக்கரி மந்திரம், இப்படி எத்தனையோ மந்திரங்களை சொல்லியிருப்பார். ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளேயும் அது பராசக்தியினுடைய மந்திரம்லாம் மிகப்பெரிய அருள் சக்தி உள்ளது. இப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பின்னால் ஒரு குரு இருந்தால் மட்டும்தான் எந்த மந்திரம் நீங்கள் சொன்னாலும் அதுக்கு பலன் அளிக்கும். அப்படி மந்திரம் சொல்ல தெரியாதவங்க நான் சொன்ன மாதிரி திருவாசகம், திருமந்திரம் இது மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு குருவை வழிகாட்டி உங்களுக்கு குரு மூலமாக அந்த மந்திர சித்தி ஆகும். எப்பயுமே குருவிட்ட உபதேசம் வாங்கியே எந்த மந்திரத்தையும் சித்தி பண்ணிங்கன்னா, அந்த மந்திரம் முழுசாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.